பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருக்குல்ல. இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 ஆனியன்ஸை நல்லா கட் பண்ணி அது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதை அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ஆஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு அதை சிக்கனில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள், இது நான் குட்டி உரலில் நானே கையால் இடித்தது. ஸோ அதனால தான் அது ரஃப்பாக இருக்குது. ஆஃப்டர் தட் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி, அப்புறம் சால்ட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் ஆனியன்ஸை, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour மேரினேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெஸ்ட். அப்புறம் இந்த எக் ஃப்ரை மசாலாவும் செஞ்சுருந்தேன். இதனோட ரெசிபியும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல, அதே குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஜஸ்ட் நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணால் போதும். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு 2 minutesக்கு அப்புறமா ஒரு 1/4 cup அளவு தண்ணியை மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த குக்கர் மூடி இருக்குல்ல, அதை உல்ட்டாவாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutesக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளவுதான். சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப்.